கூகுளில் ஹேக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நிறைய டயத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி GTA 6 ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நிறைய இரலவெண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு இந்த ரெடிட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரொம்பவே இரலவெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இரலவெண்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் வராமல் அக்யூரேட் கண்டென்ட்ஸ் வரணும்னா அதுக்கு தான் இந்த ஹேக்கர் ட்ரிக்ஸ். இப்போ இந்த கீவேர்டு சைட்டுங்கிற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி அது பக்கத்தில் நீங்கள் என்ன வெப்சைட் போடுறீங்களோ அந்த வெப்சைட்டை தவிர உங்களுக்கு வேறு எந்த வெப்சைட்டுமே காட்டாது. அக்யூரேட்டாக அந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் காட்டும். உதாரணத்துக்கு நான் rockstargames.comனு போடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் எல்லாமே அந்த வெப்சைட் மட்டும்தான் வரும். அந்த இன்ஸ்டாகிராம், ரெடிட் எதுவுமே எனக்கு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற ரிசல்ட் எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக் வேர்டு என்னென்ன பேஜில் இருக்கோ அந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும். மோஸ்ட்லி அந்த ஆர்டிஆருங்கிற மென்ஷனாக இருக்க எல்லா பேஜும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டும். அடுத்து நீங்கள் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைல் தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பிடிஎஃப் ஃபைல்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபைலோ அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வர்ற எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் தான் வரும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் நோட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்போ நீங்கள் அதை போடலாம். உதாரணத்துக்கு நான் ராக்ஸ்டாரில் உள்ள பிடிஎஃபை காட்டுறேன். இன்னும் இந்த மாதிரி 20+ ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.